தமிழ் சினிமாவில் சுமார் 75 ஆண்டுகள் பயணம் பண்ணி வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சவர் சௌகார் ஜானகி. அவரோட மறக்க முடியாத 7 கதாபாத்திரங்கள்ல சிலவற்றை இப்போ பார்க்கலாம். புதிய பறவை படத்துல சித்ரா சரசா என இரட்டை வேடங்கள்ல நடிச்சு அசத்திருப்பார். காவிய தலைவி படத்துல தேவி கிருஷ்ணா என மீண்டும் இரட்டை வேடத்துல நடிச்சு தனது நடிப்பு திறமையை காட்டியிருப்பார். அதே மாதிரி எதிர்நீச்சல் படத்துல பட்டு மாமியா வந்து சீரியஸ் நடிகையினு இருந்த இமேஜையை மாற்றி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருப்பார். பாமா விஜயம் படத்துல பார்வதி கதாபாத்திரமும், தில்லுமுள்ளு படத்துல மீனாட்சி துரைசாமி கதாபாத்திரமும் அவரது காமெடி திறமைக்கு நல்ல உதாரணம். இர்கோடுகள் படத்துல ஜானகி கதாபாத்திரத்திற்காக சிறந்த நடிகையான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றார். அதே போல உயர்ந்த மனிதன் படத்துல விமலா கதாபாத்திரமும் ரசிகர்களால் மறக்க முடியாததொன்று. சோகம், காமெடி, இரட்டை வேடம் என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதுல தன்னை நிரூபித்தவர் சௌகார் ஜானகி. அதனால்தான் அவரது மறைவு ஒரு நடிகையின் மறைவு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் ஒரு பொற்கால நடிப்பு பயணத்தின் நிறைவு.